அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் மகான் தன் பக்தர்களுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் வந்து பணிவிடை முதற்கொண்டு செய்கிறார்னு பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்ப்பதும் எப்படின்னா, நாம் காஞ்சிக்கு வர வேண்டும், ஸ்ரீமடத்தில் தங்கி அந்த மகானை பிரார்த்திக்கணும்னு அவசியம் கிடையாது என்பதை நமக்கு மீண்டும் உணர்த்தும் ஒரு அருமையான அற்புதம் அது. எவ்வளவு தூரமாக இருந்தாலும் தன் பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம்னா மகான் எந்த விதத்திலாவது வருவார். ஒன்று யாரையாவது அனுப்பி வைப்பார். இந்த அனுப்பி வைக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் பல உதாரணங்களில். அப்படி இல்லைன்னா தானே வருவார் என்பதை நமக்கு சொல்லும் ஒரு அற்புதம் தான் இது. ராஜகோபாலன் அப்படின்னு ஒரு பக்தர் சென்னையில் அவர் வசிச்சென்று வந்தார். அவர் தீவிரமான மகாபிரியவா பக்தர். அவருடைய சொந்த ஊர் பாலக்காடு, பூர்வீகம் பாலக்காடு. ஆக அவருக்கு ரெண்டு தெய்வம்தான் எப்போ எதுக்கெடுத்தாலும் வாயில் வரும். முதல்ல குருவாயூரப்பா அப்படிம்பார், அப்புறம் மகாபிரியவா அப்படிம்பார். இந்த ரெண்டு நாமாக்களை தவிர வேறு எதை பற்றி அவர் ரொம்ப நினைக்கக்கூட மாட்டாராம். ஏன்னா குருவாயூரப்பன், மகாபிரியவா தங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, தனக்கு என்ன சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டைத்தான் மாறி மாறி அவர் சொல்லுவார். அவ்வளவு ஒரு பக்தி. மகாபிரியவாலே நினச்சின்னு இருப்பார் சதா சர்வகாலமும். தீவிரமான பக்தர். அதிலும் இந்த பஜனைகள் பாடுவது என்றால் அவருக்கு அவ்வளவு பிரியம். அதாவது அதற்குன்னு ஒரு குழு மாதிரி, சமிதி மாதிரி வச்சுண்டு நித்தியமும் அடிக்கடி எப்போல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இவாளெல்லாம் ஒரு இடமா ஒவ்வொரு கோயிலாக போய் பஜனை பண்ணிகிட்டே இருப்பா. அதிலும் இந்த விட்டலர் பஜனையெல்லாம் பாடும் பொழுது இவர் அதற்கு ஏற்றார் போல் விட்டலர் மாதிரி அப்படி இந்த அபிநயம்லாம் பிடிச்சுண்டு டான்ஸ் எல்லாம் ஆடுவாராம். அனைவரும் மிகவும் அதை ரசிச்சுண்டு பக்தி பரவசத்தோடு அந்த இறைவனை வழிபடுவார்கள். இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கை. அவரை பொறுத்தவரை பஜனை பண்ணணும், தன் குடும்பத்தை பார்த்துக்கணும், அடிக்கடி போய் மகானையும் சேவிச்சுட்டு வந்துடணும். இதுதான் அவருடைய ஒரு முக்கியமான பணிகளுள் மிக முக்கிய பணிகளாக இருந்து வருகிறது. இப்படியே வாழ்ந்துட்டு வரார். அவருக்கு 2 மகன்கள். அவர் சென்னையில் இந்த பெசன்ட் நகர் கிட்ட தான் அவர் இருந்துட்டு வந்தார். இப்படியே காலப்போக்கில் என்ன ஆகுது, அவருக்கு இந்த அடிவயிற்று பகுதியில் ஒரு வலி ஆரம்பிக்கிறது. அது சாதாரண வலியாக இருக்கும், ஏதோ கேஸ் ட்ரபிளாக இருக்கும், சின்ன அஜீரண கோளாறாக இருக்கும். இந்த கை வைத்தியம், இந்த கடையில் கிடைக்கிற இந்த மாத்திரைகள், இந்த ஹேண்டியாக கிடைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, உடனடியாக போட்டால் சரியாயிடும், அந்த மாதிரி சில மருந்துகள்லாம் வாங்கி கொஞ்ச நாள் அப்படி ஓட்டி பார்த்தார். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலைன்னு தான் சொல்லணும். ஆனால் காலம் ஆக 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 அந்த வலி இன்னும் அதிகமாகிக் கொண்டே போவதை அவர் உணர்கிறார். அதாவது சமாளிக்கக்கூடிய நிலையில் இருந்து அது நழுவி மிகப்பெரிய வலியாக அது வளர்ந்துட்டே வருது. ஆஹா, ரொம்ப வலிக்கிறதே, தாங்கவே முடியலையே அப்படின்னு அவர் நினச்சின்னு இருக்கும் பொழுது தான் சரி போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பரிசோதிச்சுட்டு வந்துடலாம்னு போகிறார். அது ஒரு தனியார் மருத்துவமனை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். அங்கே போன உடனே அந்த மருத்துவரும் பார்த்தாராம். பார்த்துட்டு, உங்களுக்கு இந்த குடலுக்கிட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். அது இப்போ பண்ணிட்டோம்னா சாதாரண ஆப்ரேஷனாக இருந்து முடிஞ்சிடும். நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டீங்கன்னா இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகிடும், ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூவில் போய் உங்களை விட்டுடும். அதனால நீங்கள் இமீடியட்டாக வந்து அட்மிட் ஆகிடுங்க. உங்களுக்கு நான் நாளைக்கே ஆப்ரேஷன் பண்ணிடுறேன். அப்புறமா நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்ல, சரி இவர்களும் போய் அட்மிட் ஆயிடுறா. தன்னுடைய 2 மகன்களும் இவர் அழைச்சிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்து விடுகிறார்கள். இவரும் உள்ளே போயிடுறார். மறுநாளே இவருக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்படுகிறது. அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு ஒரு நாள் அவர் அந்த இன்டென்சிவ் கேரில் வச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் இவரை அந்த ஜென்ரல் வார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே வந்து இவரை போட்டுடுறாங்க. இவரும் அந்த இடத்தில் அப்படியே மெதுவாக ரெக்கவர் ஆகிட்டே வரார். இப்போ டாக்டர் வரார், பார்க்குறார், அமுக்திலாம் பார்க்குறார், எந்த இடத்துல வலிக்குதா, இன்னமும் இருக்கா, இப்போ ரிலீஃப் இருக்கா எல்லாம் கேட்டுக்கிறார். இவருடைய எல்லா பரிசோதனைகளையும் எடுத்து விட்டு, எல்லா ஸ்கேன்களையும் எடுத்து விட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பக்காவாக இருக்கீங்க, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், நீங்கள் இன்றைக்கி சாயங்காலமே டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு உடனே அவ்வளோ மன நிம்மதி. அப்பா, டிஸ்சார்ஜ் ஆனால் போதும். ஏன்னா எப்பொழுது நமக்கு தேவையான அந்த அறுவை சிகிச்சையெல்லாம் முடிஞ்சு பலன் அளித்து விட்டதோ அதற்கு மேல் மருத்துவமனையில் இருப்பதற்கு நமக்கு மனம் கேளாது இல்லையா. இப்படியாவது சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணுங்கிற எண்ணம் தானே வரும். இவருக்கும் அதே மாதிரி இருக்கவே அவருடைய மகன்களை பார்த்து, ஏன்பா சீக்கிரமாக போய் இந்த பில்லெல்லாம் முடிச்சுட்டு வாங்கப்பா, செட்டில் பண்ணிட்டு வாங்க, இன்றைக்கே கிளம்பிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல,
இவர்களும் அந்த பில்லெல்லாம் செட்டில் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இவர்கள் பாக்கெட்டில் இருப்பது ஒரு 5000 ரூபாய். ஏன்னா அந்த காலத்தில் 5000 ரூபாய் என்பது 50,000 ரூபாய்க்கு சமம் இல்லையா? 5000 ரூபா கொடுத்தா போதும், ஃபுல் ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சிருங்கிற நம்பிக்கையில் போகிறாங்க. அந்த காலத்தில் இன்று இருப்பதை போல் இந்த அட்மிட் செய்யும் பொழுதே உங்களுக்கு இவ்வளவு செலவாகும், நீங்கள் இவ்வளவு தொகையை கட்டினா தான் உள்ளே விடுவோம், இல்லாட்டி இங்கே வராதீங்க அப்படின்னு சொல்கிற அந்த வழக்கம்லாம் அப்போ கிடையாது. சரி, ஒரு பேஷண்ட் வந்தாச்சுன்னா முதல் ட்ரீட்மெண்ட்டை பார்த்துருவோன்னு பார்த்துட்டு அப்புறமா தான் பில்லை செட்டில் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அன்று இருந்து வந்தது. இவர்களும் அப்படி போய் அந்த ரிசப்ஷனில் போய் தைரியமாக நின்று, ஏன் மேடம் எவ்வளோ ஆச்சு பில்லு, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள், நான் செட்டில் பண்ணிட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, இதை சொல்கிறேன் சார் அப்படின்னு பார்த்து ஃபுல்லாக எல்லா செட்டில்மெண்ட்டையும் பண்ணி எல்லா பில்லையும் எடுத்து அப்படி திறந்து பார்த்தா 32,000 ரூபாய்க்கு பில் இருக்குது. இவர்கள் பாக்கெட்டில் இருப்பதோ வெறும் 5,000 ரூபாய். இவ்வளவு ஆகும் என்று இவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இப்போ வீட்டில் போய் நம்ம பீரோவில் லாக்கரில் பணம் இருக்கும், அதை இவங்கள்ட்ட கொடுத்து செட்டில் பண்ணலாம்னாலோ, இல்லை பேங்க்கில் போய் நம்ம அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணி எடுத்துன்னு வரலாம்னாலோ, இல்லை செக்லீஃப் எழுதி அந்த ரிசப்ஷனில் கொடுத்துடலாம்னாலோ எதற்குமே இவர்களிடத்தில் வசதி கிடையாது. அவள்கிட்ட மொத்தமாக இருந்ததே அந்த 5,000 ரூபாய் மட்டும்தான். அந்த 5,000 ரூபாயை நம்பி இவ்வளவு பெரிய மருத்துவமனையில் இவர்களை சேர்த்தாகிவிட்டது. இவருக்கு ஆப்ரேஷனும் முடிஞ்சிருச்சு. இப்போ செட்டில் பண்ணும்போது பார்த்தா 32,000 ரூபாய். இப்போது எவ்வளவு இவர்களுக்கு தேவைப்படுகிறது? 27,000 ரூபாய் தேவைப்படுறது. 27,000 ரூபாங்கிறது அன்று மிகப்பெரிய தொகை. எப்படி நம்ம கொடுக்கறது தெரியலையேன்னு அப்படி கையை பிசைஞ்சுட்டே தன்னுடைய தகப்பனார் இருக்கும் அந்த அறைக்கே வருகிறார்கள் அவர்கள். அப்போ அப்பா கேட்குறாரு, என்னப்பா பில்லெல்லாம் முடிச்சிட்டிங்களா, என்ன ஆச்சு, சீக்கிரமாக ஒரு ஆட்டோவை பிடி ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா கொஞ்சம் இருங்கோ, 32,000 ரூபாய்க்கு பில்லு போட்டிருக்காங்க, நம்மள்ட்ட இருக்கிறது வெறும் 5,000 ரூபா தான், அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் மேலே வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, இவர் ஒரு செகண்ட் அதிர்ச்சியாரு. என்னது 32,000மா, அது எங்கப்பா போகிறது அப்படின்னு பேசிட்டு, சரி அவருடைய அந்த பஜனை குழு இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு பக்தர் இருப்பா, அதில் சில பணக்காரர்களும் இருந்தார்கள். அது மாதிரி யாரால் எவ்வளவு முடியுமோ போய் கேட்கலாம். ஏன்னா இன்றைக்கி என்னை விட்டுடுங்கோ, ஒரு வாரம் கழித்து நான் ஹாஸ்பிட்டலில் பில்லை செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மருத்துவமனை நிர்வாகமும் ஒப்புக்கொள்ளாது இல்லையா? இவாள்கிட்ட போய் கெஞ்சறதுக்கு பதிலாக தன் நண்பர்கள் தங்கள் சுற்று வட்டாரத்தில் விசாரிக்கலாமேன்னு எந்தெந்த அன்பர் எந்தெந்த விலாசத்தில் இருப்பார் என்பதை எல்லாம் சொல்லி, இவர் பெசன்ட் நகரில் இருக்கார், இவர் அடையாரில் இந்த தெருவில் இருக்கார், இவாள்கிட்டெல்லாம் போய் கேளுன்னு ஒரு 4-5 பேரை இவர் சொல்லி அனுப்புகிறார். இவர்களும் போய் 2 மகன்களுமே ஒவ்வொருத்தராக பிரிஞ்சுண்டு ஒவ்வொரு பக்கமாக போய் அப்பா எந்தெந்த அட்ரஸ்லலாம் பார்க்க சொன்னாரோ அங்கெல்லாம் போய் ஒவ்வொரு மாமா ஆற்றுல போய் நின்று கேட்டால், அது ராமநவமி காலம். ராமநவமி காலம் திருவண்ணாமலை பக்கத்தில் இந்த கேட்டவரம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊரில் பஜனை மிக விமர்சையாக நிகழும். இந்த ஆண்டோடு 118 ஆண்டுகள் நிறைவாகி உள்ளது. நம் காஞ்சி பரமாச்சாரியாலும் அங்கே அனுகிரகித்திருக்கிறார். ஆக இவா எல்லாருமே அங்கே போயிருக்கா, அதனால் எல்லா வீடும் பூட்டிருக்குங்கிற செய்தி தான் இவர்களுக்கு கிடைக்கிறது. ஆஹா, நமக்கு உதவுறதுக்கும் இப்போ யாரும் இல்லையே, எல்லாரும் அந்த ஊருக்கு போயிட்டாலே இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு திரும்பி அப்பாட்ட அப்பா எல்லாருமே கேட்டவரம்பாளையம் பஜனைக்கு போயிருக்கா, திருவண்ணாமலை கிட்ட, சென்னையில் இப்போ யாருமே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல, அடடா நல்லா மாட்டிக்கிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு கவலையோட இவர் ஒரு முடிவுக்கு வரார் அந்த ராஜகோபால். சரிப்பா, இப்போ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை நல்லா கேட்டுக்கோங்க சரியா? 2 மகன்களும் சொல்லுங்கப்பா என்னது அது? இப்போது எனக்கு மறுபடியும் வயிற்று வலி வந்துடுச்சு அப்படின்னார். என்னப்பா சொல்கிறீங்க, மறுபடியும் வலிக்கிறதா? இல்லைடா, எனக்கு இப்போ மறுபடியும் வயிற்று வலி வந்துடுச்சுன்னு நான் நடிக்க போகிறேன், டாக்டர்கிட்ட போய் நான் அப்படி எனக்கு திருப்பி வலிக்குதுன்னு சொல்ல போகிறேன். அப்போ இதை சாக்கா வச்சு டாக்டர் என்ன பண்ணுவார், மறுபடியும் அடுத்த பரிசோதனைகள் அடுத்த சிகிச்சைகள் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு 2 நாளைக்கு நம்ம தள்ளலாம். அந்த 2 நாளைக்குள்ளே நமக்கு வேறு ஏதாவது ஒரு யோசனை கிடச்சி இந்த பணமும் நம்ம சேர்த்துடலாம், ஹாஸ்பிட்டலில் கட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாம் இப்படின்னு இவர்கள் மூவரும் பேசின்னு இருக்கா. இப்பொழுது இந்த ராஜகோபால் அவர்கள் வயிற்று வலி வந்தது போல் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். அதற்கு மகாபெரியவா என்ன செய்தார், தன் பக்தரை எப்படி காத்தார் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து என்பதை நாம் வரும் பகுதியில் பார்க்கலாம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்,
மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.